நோர்வே நாட்டில் வசிக்கிற ஜெயவர்தன் வருண் அவர்கள் மூன்றாவது பிறந்த இந்த நேரம் தலைவர் மாமா அவர்கள் எப்படி ஒரு கனவோட வளர்த்தாரோ அது இப்போ தற்போது இந்த 2009 யுத்தத்துக்கு பிறகு இல்லாமல் இருக்குது. அருவிச்சோலை மற்றும் செஞ்சோலை படிக்கிற ஆர்வத்தில் அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கனிக்கன்னு சொல்லினால் கிளிநொச்சி மாவட்டம், அதாவது நாங்கள் வளர்ந்த காந்தரம் அருவிச்சோலை சிறுவரெல்லாம் இருந்த அந்த வளாகத்தில் அணிக்கன் இந்த வளாகத்தில் இன்றைக்கு ஒரு நிகழ்வு ஒன்று ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெளிநாட்டில், அதாவது நோர்வேயில் இருக்கின்ற ஒரு புலம்பெயர் உறவால் ஒரு உதவி திட்டம் வந்திருக்குது. அதாவது அவற்றை மகண்ட பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுடைய இந்த அருவிச்சோலை செஞ்சோலை வளர்ந்த பிள்ளைகளுக்கான கொப்பி புத்தகங்கள் மற்றும் உணவு கையளிக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறேன். உண்மையிலே சோலைப்பறவைகள் இளைஞர் அமைப்பு ஊடாக இந்த உதவி திட்டங்கள் வந்திருக்குது. இன்றைக்கு காந்தரம் அருவிச்சோலை பழைய மாணவர் சங்கம் உருவாகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தை கடந்து நடக்குது. காந்தரம் அருவிச்சோலை பழைய மாணவர் சங்கமும் அதாவது சோழப்பறவைகள் அமைப்பின் சேர்ந்து தான் இந்த உதவி திட்டத்தை வழங்குது. எங்கள் அருவிச்சோலை செஞ்சோலை பிள்ளைகளுக்காக கொடுக்க போகுது. இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலி தான் இருக்க போது. வேறு உறவுகளே, முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். உண்மையிலேயே அந்த நேரம் தலைவர் மாமா இருந்த காலத்தில் இந்த வளாகங்கள் ஒரு பூஞ்சோலை போன்று இருந்த வளாகங்கள் இன்றைக்கு ஒரு பராமரிப்பற்ற நிலையில் இந்த வளாகம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கட்டிடங்கள் எல்லாம் முடிந்து இராணுவம் வெளியேறின பின் காட்சி அளிக்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் நான் போடக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையிலேயே நீண்ட நாளைக்கு பிறகு நாங்கள் வாழ்ந்த எங்களுடைய வளாகத்தில் நிற்பது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகின்றேன். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த கருப்பு வெள்ளை காணொளி நாம் வாழ்ந்த எமது காந்தரம் அருவிச்சோலை சிறுவர் இல்லம் 2009க்கு முற்பட்ட காலப்பகுதியில் ஒரு பூஞ்சோலையாக காட்சியளித்த இந்த எமது இல்லம் தற்போது பாலைவனமாக காட்சியளிக்கிறது. கட்டிடங்கள் அனைத்தும் விடுபட்ட நிலையில், மேல் கூரையற்ற நிலையில், தளவாடங்கள் சூறையாடப்பட்ட நிலையில் இராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறி சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2 வருடங்களாக எமது அந்த சிறுவர் இல்லத்தில் வளர்ந்த பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை தெரிவு செய்து அங்கு தற்காலிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். இந்த இடங்களை புனரமைப்பதற்கும் நிவர்த்தி செய்வதற்கும் நாம் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றோம். இந்த நேரத்தில் எமது காந்தரம் அருவிச்சோலையில் வளர்ந்த பிள்ளைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காந்தரம் அருவிச்சோலை பழைய மாணவர் சங்கத்தை உருவாக்கி அதனூடாக செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். கல்வி, வாழ்வாதாரம், பசுமை பொருளாதாரம் என்ற அடிப்படையில் எமது செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் அடிப்படையில் எமது பிள்ளைகளின் எதிர்காலத்தில் கருத்தில் கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற உறவுகள் முன்வருமாறும் அன்போடு அழைக்கின்றோம். எமது பிள்ளைகளின் வாழ்க்கையை சுவிட்சகரமாக முன்னோக்கி செல்வதற்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளிடமும் ஈழத்தில் இருக்கின்ற உறவுகளிடமும் நலன் விரும்பிகளிடமும் நாங்கள் உதவிகளை எதிர்பார்த்து காத்து நிற்கின்றோம். காந்தரம் அருவிச்சோலை பழைய மாணவர் சங்கத்தின் ஊடாக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த உதவி திட்டத்தையும் உங்களிடம் கேட்டு நாடி நிற்கின்றோம். நீங்கள் எமக்கு கரம் கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம். உங்களோடு நாங்களும் எங்களோடு நீங்களும் சேர்ந்து எமது பிள்ளைகளின் எதிர்காலத்தையும் நாட்டின் சுவிட்சகரமான வாழ்வையும் முன்னோக்கி செல்வதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபடுவோம் என்று இந்த காணொலி ஊடாக கேட்டு நிற்கின்றேன். முன்னுக்கு ஒழுங்குகள் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் எல்லாரும் நிற்கிறோம் பாருங்க. சின்னாக்கள் எல்லாரும் நிற்கிறோம் பாருங்க. உறவை தேடி அழகு கிளிகள் சிறகை விரித்தன, உலகம் இவரின் திசையில் விரிய மலர்கள் சிரித்தன. இப்போ நிகழ்ச்சி எல்லாம் தொடங்க போகுது பாருங்க. எல்லாமே ஒழுங்குபடுத்தி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்குது. இதில் பாருங்க, முன்னுக்கு கேக்கும் இருக்குது. 3வது பிறந்தநாளை கேக் போட்டிருக்கோம். அதே மாதிரி காந்தரம் அருவிச்சோலை பழைய மாணவர் சங்கம் என்ற பேனரும் வச்சிருக்கோம். அதே மாதிரி சோழப்பறவைகள் இளைஞர் அமைப்பு லோகமும் போட்டு அவர்கள் பேனரும் இதில் வச்சிருக்கோம். மற்ற 40 நாட்கள் இளைஞர் வந்துருக்கோம்.
சின்னாக்களை பார்த்தீங்களா அறிவு சோலை மலர்ந்தது விளையாடி கொண்டிருக்கிற மரங்களில் அறிவு சோலை மலர்ந்தது இருளகல பொழுதும் புலர்ந்தது உறவு தேடி அழகு கிளிகள் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் பின்னுக்கு பாருங்கள் வந்து நிற்கிறோம் எல்லாருமே எல்லாம் இப்போ நாங்கள் ஒழுங்குபடுத்திட்டோம். இப்போ நீ தொடங்குறது தான் இருக்குது. இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் டியூஷனுக்கு போகிறார்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் கொடுத்து நிற்கணும். இப்போ ஒன்றும் செய்யலை. அதை என்ன படிக்கிற ஆர்வத்தில் நிற்கணும். இப்போ அனைவருக்கும் வணக்கம். நோர்வே நாட்டில் வசிக்கிற ஜெயவர்தன் வருண் அவர்களின் 3வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அறிவிச்சோலை மற்றும் செஞ்சோலை பிள்ளைகளுடைய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கலும் மற்றது மதிய போஷணம் வழங்கலும் இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்வானது சோழப்பறவை இளைஞர்களோடு இணைந்து அறிவிச்சோலை பழைய மாணவர் சங்கம் இதனை ஒழுங்குபடுத்தி செயற்படுத்துகின்றது. தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுக்கு நாங்கள் செல்வோம். முதலாவது கேக்கை வெட்டி போட்டு டாக்டர் எல்லாரும் வச்சு கேக்கை வெட்டி போட்டு அதுக்கு பிறகு கொப்பி புத்தகத்தை பண்ணி கொண்டு சாப்பாட்டையும் பண்ணி கொண்டு அப்படியே நீங்கள் உங்களோட கிளாஸுகளுக்கெல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்குமா பட வேண்டும். இந்த நிகழ்வாக முடிப்போம். நன்றி. முதல் கட்டமாக நாங்கள் இப்போ கேக்கை வெட்ட போகிறோம். ஓகே, முதல் கட்டமாக நாங்கள் எல்லா பிள்ளைகளும் பண்ணீங்கன்னா கேக்கை வெட்டிடலாம். அப்படியே வாங்க சின்ன அப்படியே வாங்க. கேக் வெட்ட போயினோம் பாருங்க. புதிய உலகம் புதிய திசையில் விரியும் காலம் தெரிந்தது. சின்ன உயிர்களோடு உயிர்கள் பேசும் மொழியும் இங்கு பிறந்தது. புதிய உலகம் புதிய திசையில் விரியும் காலம் தெரிந்தது. சின்ன உயிர்களோடு உயிர்கள் பேசும் மொழியும் இங்கு பிறந்தது. அழகு பூக்கும் புதிய தோப்பில் மலர்கள் 100 பூத்தன. அன்போ நீரை உண்ட வேர்கள் புதிய பாடையாத்தன. தேடி அழகு கிளிகள் சிறகை விரித்தன. உலகம் இவரின் திசையில் எனக்கு 3 வயது அனுப்பு. 3 வயதாகி Happy birthday, dear Varun. Happy birthday to you. ஓதுங்க. விழியில் வழியும் அழுகை நீரை எவரும் அறிந்ததில்லையே. இங்கு விரியும் மலர்கள் எரியும் நிலையில் அலையும் விதிகள் இல்லையே. விழியில் வழியும் அழுகை நீரை எவரும் அறிந்ததில்லையே. இங்கு விரியும் மலர்கள் எரியும் நிலையில் அலையும் விதிகள் இல்லையே. புதிய இப்போ என்னன்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் வந்து எல்லாரையும் வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பாருங்க இங்கே பாருங்க. இதில் பாருங்க ஃபோட்டோ எடுக்க கூப்பிட இங்கே வராமல் நிற்கிறேன். பாருங்க இங்கே இப்போ வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இனி வந்து இந்த பொருட்களை வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். பாருங்க எல்லாத்தையும் இப்போ கொடுக்க போகிறோம். கேக் பட்டியாச்சு. மற்ற சாப்பாடு மாதிரி பண்ணி வச்சுது. பாருங்க எல்லாரும் முன்னாடி நிற்கணும். பாருங்க இந்த வளாகத்தை பாருங்க. அதாவது காந்தனருவத்தில் சிறுவர்கள் வளர்ந்த இடத்திலிருந்து இராணுவம் வெளியேறிய பிற்பாடு வந்து இந்த இடங்கள் பாருங்கள் இப்படி பாலடைஞ்சு போய் இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் முன்னே பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் இருக்குது. மேல் கூரைகள் ஒன்றுமே இல்லை. இது அந்த காலத்தில் நாங்கள் கட்டின பெரிய ஒரு தனி டேங்க். இங்கே பாருங்கள் அந்த பாருங்க வீட்டுக்கும் இதுகள் இல்லை. பாருங்கள் மேல் கூரைகள் ஒன்றுமே இல்லாமல் தான் இந்த இடங்கள் எல்லாமே இருக்குது. இதுதான் எங்களோட ஒன்று கூடல் தலைமை இருந்த இடம் உண்டு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களே. அதே போல் இது எங்களோட ஸ்டோராக இருந்தது. இது முன்னுக்கு இருக்கிறது லைப்ரரியாக இருந்தது. பாருங்க இங்கே அப்படி கிடக்குது அந்த இடத்தை. பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள் இப்படி பால் அடைஞ்சு இருக்குதுன்னு சொல்லி. இதுதான் எங்களோட நிர்வாக செயலமாக இருந்தது. அதாவது நிர்வாகம் சம்பந்தமான வேலை திட்டங்கள் இதுக்குள்ளே நடந்தது. அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. இதுதான் எங்களோட கலையரங்கம் மற்ற டைனிங் ஹால் எல்லாமே இதுதான். பார்த்தீங்களா ஃபுல்லாகவே பாலடைஞ்சு கிடக்குது. இதுக்குள்ளே வந்து
எங்களுடைய இந்த காணியில் வந்து எங்கள் அறிவுச்சோலையில் வளர்ந்த பிள்ளைகள் எல்லாரும் வந்து இப்போ கல்யாணம் கட்டி குடும்பமாக சில பேர் இருக்கணும், குடும்பம் இல்லாமல் சில பேர் இருக்கணும். உண்மையிலே இந்த இடங்களில் தற்போது வசித்து வருகிறோம். அவர்களுக்கு உண்மையிலே வந்து ஒழுங்கான வாழ்வாதாரம் இல்லை, மற்றது ஒரு தொழில் வாய்ப்பு இல்லை. இதுகளை திருத்தி அமைக்கிறதுக்கான அவர்கள்ட்ட பொருளாதாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். இதை பார்க்குற உறவுகள் நீங்கள் தயவு செய்து ஒவ்வொரு குடும்பத்தை நீங்கள் பொருட்படுத்திங்கன்னா அவர்களோட வாழ்க்கை முன்னுக்கு வந்துடும். அந்த நேரம் தலைவர் மாமா அவர்கள் எப்படி ஒரு கிணவோடு வளர்த்தாரோ அது இப்போ தற்போது இந்த 2009 யுத்தத்துக்கு பிறகு வந்து இல்லாமல் இருக்குது. பெரும் இக்கட்டான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத தான் உங்களுக்கு நான் இதில் தெரியப்படுத்துகிறேன். பாருங்கள் எப்படி இருக்கு அந்த இடத்தை. பத்தாம் ஆண்டு வாங்க வாங்க, 10ஆம் ஆண்டு பிரதியா கொடுங்க. கவிதை அழகானது, அறிவு சோலை மலர்ந்தது, இருளகல பொழுதும் புலர்ந்தது. அறிவு சோலை மலர்ந்தது, இருளகல பொழுதும் புலர்ந்தது. உறவை தேடி அழகு கிளிகள் சிறகை விரித்தன. உலகம் இவரின் திசையில் விரிய மலர்கள் சிரித்தன. தாங்க 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 இது என்ன சாப்பாடெல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாரும் சாப்பாடு வாங்கிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. மீண்டும் எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா இன்றைய நிகழ்வை இந்த அறிவுச்சோலை மாதிரி கிராமத்தில் ஒழுங்குபடுத்தி செய்கிறதுக்கு அனுசரணை புரிஞ்ச அறிவுச்சோலை பழைய மாணவர் சங்கத்துக்கும், அதே மாதிரி செஞ்சோலை பழைய மாணவர்கள் மற்றது செஞ்சோலை மாதிரி கிராம உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மிக குறிப்பாக இந்த பிறந்த நாளிலே உதவிகளை புரிந்த ஜெயவர்தன் வருண் தம்பதியினருக்கும் வருண் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் எமது நிறுவனம் சார்பாகவும் பழைய மாணவர் சங்கம் அறிவுச்சோலை சார்பாகவும் செஞ்சோலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். ரைட், எல்லாரும் ஓகே தானே? நன்றி 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 நன்றி. உண்மையாகவே கேக் வந்து சட்டப்படி இருக்கா, வேறு லெவலில் இருக்கு கேக்கா. உண்மையிலேயே இந்த உதவியை செய்த நோர்வே அண்ணன் குடும்பத்துக்கும் அந்த தம்பிக்கும் மற்றது எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டப்படி இருக்குது. இப்படி ஒரு நிகழ்வு மாதிரி தொடர்ச்சியாக செய்யுங்க. அதாவது அறிவுச்சோலை செஞ்சோலை பிள்ளைகளை வந்து யாரும் கைவிட்டதாக இருக்கக்கூடாது. புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகள் வந்து நீங்கள் வந்து இணைஞ்சு இப்படியான நிகழ்வுகளை செய்வது ஊடாக வந்து அவர்களுக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும். நாங்கள் அறிவுச்சோலை பழைய மாணவர் சங்கம் இதுக்கு பூரண ஒத்துழைப்புகளை வழங்கி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அனைத்து நிகழ்வுகளையும் செய்து தரத்துக்கு தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.